உங்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. மதமாற்ற ஜிஹாத் கும்பல் முயற்சி அப்படின்னு அங்க இருக்கிற பாஜக தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன தகவல் சொல்லுங்க? கோவில்களில் நடைபெற்ற கொலைகளை மூடி மறைப்பதற்கு இப்போ ஜிஹாத் என்கிற ஒரு சொல்லை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார். அதிநவீன ரேடார் கருவிகள் பொருத்திய ட்ரோன்களை நீங்கள் இறக்கணும். அந்த ட்ரோன் 13வது புள்ளியை ஆய்வு செஞ்சுச்சா, 13வது புள்ளியை சின்னையா தமிழர் கணக்கு காட்டுறாரு. இந்த இடத்துல நிறைய பணங்களை நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு. இதை விட இன்னொரு குடும்பம் இருக்குது. இல்லை, ஆய்வு முடிப்பதற்கு முன்னால் 13வது புள்ளியை தோண்டுவதற்கு முன்னால் எப்படி சின்னையாவை நீங்கள் கைது பண்ணுறீங்க? ஏன் சுசாதாப்பட்ட இதுவரை கைது பண்ணலை? ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் இவ்வளோ செலவு பண்ணப்பட்டதே பெரிய விஷயம். ஸோ இதை இதற்கப்புறம் எதுக்கு செலவு பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட். ஒரு நாளைக்கு 3 லட்சம் ரூபா செலவழிச்சுக்கிறாங்க. உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் என்பதான ஊடகத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா, இந்த அருணா கோஸ்வாமி நடத்துகிற இந்த தொலைக்காட்சிகள் அல்லது செய்தி ஊடகங்கள் அனைத்தும் தர்மசாலாவை காப்பாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இன்னையா மிரட்டப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. சுசாதாப்பட்டு இன்னும் விசாரணை வளையத்தில் கொண்டு வர போறாங்க. அந்த 6 பேர் பார்த்தவங்களை மிரட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கறிஞர் மஞ்சுநாத்தை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போ என்ன பூண்டுருக்குன்னா, மதம் பூண்டு. ஒருத்தர் தோண்டி இருக்கிறானே, வனத்தை கொள்ளையடிச்சு மிக பிரமாண்டமாக இடத்தை ஆட்டை போட்ட ஒருத்தன் ஜத்குரு ஜக்கி வாசுது. இப்போ அதையெல்லாம் நம்ம நோண்டணும். அது நிறைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள சுடுகாடு வச்சிருக்கான். அதை எடுத்து அவுத்து தர்மசாலாவில் அந்த நதிக்கரையோரம் புதைத்த வரலாறுகள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கிறோம். கிராம மக்களே சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அதே கிராம மக்கள் இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்கினாங்க. இங்கே என்ன புகுந்திருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராய்கிறோம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தர்மஸ்தலா விவகாரம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அதுல லாஸ்ட் அப்டேட்ஸ் படி ஏற்கனவே அந்த புகார் கொடுத்தவரை அரெஸ்ட் பண்றது சம்பந்தமாலாம் பேசியிருந்தோம். இப்ப வெளியில இருந்து தர்மஸ்தலாவினுடைய புனிதத்தை கெடுக்கணும், அந்த பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தணும்ன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வெளியில இருக்கிற மாற்று மத கும்பல்கள் தான் இந்த வேலைகளை பார்க்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு செய்தியில வந்தது தர்மஸ்தலா பெயரை கெடுக்க மதமாற்ற ஜிஹாத் கும்பல் முயற்சி அப்படின்னு அங்க இருக்கிற பாஜக தலைவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு என்ன தகவல் சொல்லுங்க? கோவில்களில் நடைபெற்ற கொலைகளை மூடி மறைப்பதற்கு இப்போ ஜிஹாத் என்கிற ஒரு சொல்லை இவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நவம்பர் 6ஆம் தேதிக்குள்ள முதலமைச்சர் பதவியை எப்படியாவது அந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்பது பாஜகவினுடைய இலக்கு. விரைவில் கர்நாடக அரசியலில் காங்கிரஸ் 2ஆக பிளவுபட காத்திருக்கிறது இந்த தர்மசாலா விவகாரத்தில். ஏன்னா காங்கிரஸை சார்ந்தவர்களும் தர்மசாலாவுக்கு ஆதரவாக அங்கே போராடியதை நாம் பார்த்துருக்கோம் பேரணியில். ஒன்று, இப்போ சிவகுமார் யாரோட தொடர்பில் இருக்கிறாருன்னு சொன்னால் PL சந்தோஷ், அண்ணாமலையினுடைய பெரியப்பான்னு சொல்லலாம். அண்ணாமலையை உருவாக்கியவர் தான் PL சந்தோஷ். அந்த சந்தோஷுடன் நெருங்கிய தொடர்பில் சிவகுமார் இருக்கிறார். அது தெரியுமா? அவர் பாஜக அந்த மாநிலத்துடைய சொல்ற விஷயம் சித்தராமையாவுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். சித்தராமையாவுக்கு எல்லாமே தெரியும். வேற வழி இல்லை. ஆட்சி அதிகாரம் உடைய போகிறது என்பது நன்றாக. ஏன்னா அவர் சமூக நீதி பேசுவார். அவர் பெரியாரிஸ்ட். அவரை ஏற்க மறுக்கிறது சிவகுமார் கூட்டம். இப்போ இந்த சிவகுமார் கூட்டம் தான் இப்போ தர்மசாலாவுடைய விஷயத்துல மிகப்பெரிய புதாகரத்தை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நீங்க எடுத்துக்கங்க, 3 செய்தி ஊடகங்கள் தான் தர்மசாலாவை பெரிதுபடுத்தி கொண்டே இருக்கிறது. ஒன்று புதிய தலைமுறை, இன்னொன்று பாலிமர், 3வது தினமலர். புதிய தலைமுறை யாரோட கூட்டணி? பாரிவேந்தர் பாஜகவோட கூட்டணி.
பாலிமர் ஒரு சாதிய தொலைக்காட்சி. தினமலர் யாரோடது? அதுவும் ஒரு சாதிய வன்மம், மத வன்மம் பிடிச்ச ஒரு. இன்னொரு பக்கம் நக்கீரனும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்க? நக்கீரன் வந்து தர்மசாலாவை வந்து நடந்த உண்மைகளை அவங்க கொண்டு வர, அதுதான் சொல்றேன். இவங்கெல்லாம் அந்த நடந்த உண்மைகளை கொண்டு வரல. புரியுதுங்களா? இவங்க அந்த தர்மசாலாவை காப்பாற்றுவதற்கு இந்த 3 ஊடகங்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்தப்படுகிறது. இவங்க எங்க போய் நிற்கிறாங்க கடைசியா? மதம், ஜாதி, RSS அப்படிங்கிற சித்தாந்த வடிவத்தில் இவங்க வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்போ இங்கே நம்ம முதல்ல நம்ம வலைவழித்தளத்தில் தான் அந்த சின்னையா தமிழர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பேசியிருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம தான் அந்த பேரை உச்சரித்தோம். இப்போ அந்த பேர் வெளியில் வந்துருச்சு. அவருடைய மனைவி என்கிற இடத்துக்கு அவரை கொண்டு வந்து நிப்பாட்டி கணவர் மீதையே குற்றச்சாட்டு வைக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு மாற்றிருக்காங்க. ஒன்று, அவர் வந்து பெண் பித்தராகவும் அவர் குடும்பத்தை வழிநடத்தாதவர் என்றும் பிள்ளைகளை வந்து தினந்தோறும் அடிப்பதாகவும் மனைவியை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்க வச்சாங்க. ஒன்று. சுசதா பட்டு வந்து இப்போ என்ன செஞ்சாங்க? தன்னுடைய மகளான அனன்யா பட்டு வந்து படுகொலை செய்யப்படலை, அப்படி ஒரு பிள்ளையே எனக்கு இல்லை அப்படின்னு இப்போ வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்ததாக திசை திருப்பப்படுகிறது. அப்போ சுசதா பட்டை ஏன் இன்னைக்கு வரை கைது பண்ண? சின்னையாவை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க. இப்போ நான் ஒரு சந்தேகத்தை எழுப்புறேன். சின்னையாவை விரைவில் சிறைக்கில் வைத்தே கதையை முடிப்பதற்கான வேலையை தொடங்கி விட்டார்கள். சுசதா பட்டை அடுத்து கதை முடிப்பார்கள். நான் கேட்குறேன், இடையில 6 சாட்சிகள் வந்தார்கள். இந்த வழக்கை கொண்டு வருவதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் ஒரு வழக்கறிஞர் மஞ்சுநாதா. இப்போ மஞ்சுநாதாவை நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, தர்மசாலா என்ற கர்மசாலாவின் மிகப்பெரிய இந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய படுகொலை. ஏன்னா அந்த நதிக்கரையின் ஓரத்தில் புதைக்கப்பட்ட உடல்களின் மீது 7 அடி உயரத்திற்கு மணல் கொட்டப்பட்டிருக்கிறது. அதன் மீது செடிகளும் மரங்களும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு முளைத்து விட்டது. இதை கண்காணிப்பதற்கு தான் அதிநவீன ரேடார் கருவிகள் பொருத்திய ட்ரோன்களை நீங்க இறக்குனீங்க. அந்த ட்ரோன் 13வது புள்ளியை வந்து ஆய்வு செஞ்சுச்சா? 13வது புள்ளியை வந்து சின்னையா தமிழர் வந்து கணக்கு காட்டுறார். இந்த இடத்துல நிறைய பிணங்களை நாங்கள் புதைச்சோம் அப்படின்னு. இதை விட இன்னொரு குடும்பம் இருக்குது. சின்னையா தமிழர் வந்து பிணம் புதைத்ததையும் எரித்ததையும் பார்த்த மக்கள் வெளியில் வந்து பேசுனாங்களா இல்லையா? நாங்கள் பார்த்தோம் அவர் எரிச்சதையும் புதைச்சதையும். அப்போ அந்த மக்கள்லாம் எங்கே? எவ்வளவு தில்லுமுழு வேலைகளை இந்த RSS கும்பல், பாரதிய ஜனதா கும்பல் திட்டமிட்டு காய் நகர்த்தி தர்மசாலாவை காப்பாற்றுகிறது. எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த இடத்துல ஏற்கனவே அதாவது இந்துக்களினுடைய புனித தலமாக இருக்கிற விஷயங்கள் அந்த இதுலலாம் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களோ இல்லை வெளி சக்திகளோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண பார்க்குறாங்க, அங்கே இருக்கிற புனிதத்தை கெடுக்க பார்க்குறாங்க, இதன் மூலமாக இந்து மதத்துக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறாங்கன்ற பாயிண்ட்டை வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் இந்த சபரிமலை கேஸ் எல்லாமே அதில் மேற்கோள் காட்டுறாங்க. அப்படிதானே நடந்தது. ஒரு விஷயம், கர்நாடகாவை பொறுத்தவரை கவுடா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த கோயிலை கும்பிடுவாங்க. இந்த கோயிலை கர்மசாலா கோயிலை. லிங்காயத்தர் வந்து மாதேஸ்வரம் மலை கோயிலை கும்பிடுவாங்க. இந்த 2 சமூகம் அங்கே பெருசு. சரிங்களா? அங்கே கொல்லப்பட்டது எல்லாமே பார்ப்பன பெண்கள் என்ற ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டது. இப்போ அருணா கோஸ்வாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார், தெரியுங்களா? பாரதிய ஜனதா கட்சி. அவருடைய ஊடகம் அங்கே வந்து நிறைய கர்நாடகாவில். இந்த ஊடகம் எப்படி அங்கே செய்தியை புரட்டுறாங்கன்னா, நீங்கள் இப்போ சொல்கிறீங்களா அந்த ஜமாத்தில் உள்ளவங்க ஊடுருவி இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் உள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க, எங்கள் ஒரு ஆளை காட்டுங்க நீங்கள். மீண்டும் இவர்கள் மதவாதத்தை அந்த மண்ணிலே கிளப்பி கொண்டிருக்கிறார்கள். தர்மசாலா வந்து ஜெயின் சமூகத்திற்கு பாக்கியமான கோயில் என்று இவர்கள் மாற்றி விட்டார்கள். தர்மேந்திர அந்த கவுடா சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறார் மிகப்பெரிய அளவில். ஆனால் செயல் சமூகத்தை சார்ந்தவர்கள் அங்கே வந்து வீரேந்திர ஹெக்டே, அவர் தான் அந்த கோயில் நிர்வாகி. அவருடைய தம்பி மகன். நீங்கள் புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா, கர்மசாலாவில் வந்து அந்த ஹேமாவதி ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட பிணங்களுடைய எண்ணிக்கை இத்தனைன்னு சொல்லி புள்ளி விவரங்களை இதே SIT டீம் தான் வெளியிட்டுச்சு. நேத்ராவதி. இப்போ நேத்ராவதி ஆற்றில் SIT டீமு முழுசு ஆய்வு முடிச்சாங்களா? இல்லை. ஆய்வு முடிப்பதற்கு முன்னால் 13வது புள்ளியை தோண்டுவதற்கு முன்னால் எப்படி சின்னையாவை நீங்கள் வந்து கைது பண்ணுறீங்க? ஏன் வந்து சுசதா பட்டை இதுவரை கைது பண்ணலை? சரி, சுசதா பட்டை வந்து புகார் கொடுத்தவரினுடைய அந்த புகாரின் அடிப்படையில் இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் செலவு பண்ணியாச்சு. இதெல்லாமே மக்கள் பணம் தானே. இப்போ ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் இவ்வளோ செலவு பண்ணப்பட்டதே பெரிய விஷயம். ஸோ இதை இதற்கப்புறம் எதுக்கு செலவு பண்ணணுன்ற ஒரு பாயிண்ட். ஒரு நாளைக்கு 3 லட்ச ரூபா செலவழிச்சுக்கிறாங்க ஒரு நாளைக்கு இதை ஆய்வு பண்ணுறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரிபப்ளிக் கன்னடா போன்ற ஊடக செய்தி நிறுவனங்கள் கர்நாடகாவில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது வந்து முற்றிலுமாக அப்படியே தலைகீழாக நீங்கள் இதுவரை விசாரணை செய்ததே போய் அப்போ பை கண்டெடுத்தது எதனால்? எலும்பு எச்சைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொன்னது எதனால்? SIT டீம் அதெல்லாம் தெளிவாக சொன்னாங்களா இல்லையா? சரி, SIT டீமுடைய தலைவரை ஏன் மாற்றினீங்க? நீதியரசரை வந்து மாற்றினீங்க. ஏன் மாற்றினீங்கன்னா, தர்மசாலாவில் படித்த வழக்கறிஞராக படித்தவர் தான் அங்கே நீதியரசராக வந்து அவர் என்ன சொன்னார்? ஊடகங்களில் தர்மசாலாவை பற்றி பேசுவதற்கு தடைன்னு சொல்லிட்டு 3 வருஷம் தடை போட்டு வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? அதை மீறினா சமூக நீதி மண்ணாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தர்மசாலாவை பற்றி கடுமையாக பேச தொடங்கினார். ஆனால் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் தடை போட முடியுமா? உங்களை என்னை தடை போட்ட முடியுமா? உண்மையை உறக்க சொல்ல வேண்டும் என்பதுதானே ஊடகத்தினுடைய பிரதிபலிப்பு. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அருணா கோஸ்வாமி நடத்துகிற இந்த தொலைக்காட்சிகள் அல்லது செய்தி ஊடகங்கள் அனைத்தும் தர்மசாலாவை காப்பாற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் அது செய்து கொண்டிருக்கிறது. இந்த அருணா கோஸ்வாமி தான்
எல்லாரையும் தன் வலயத்துக்குள்ள கொண்டு வந்து தர்மசாலாவை காப்பாற்றுவதற்கான முயற்சியை தீவிரப்படுத்தி இருக்கிறது. அது காரணம் என்னன்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அருணா கோஸ்வாமி நெருங்கிய நண்பர், எங்க அரசியல் உள்ள புகுந்திருக்கு. அப்ப இதை விசாரிக்கணும்ல. இப்ப கர்நாடகத்தை சேர்ந்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவர், கர்நாடக எதிர்க்கட்சி தலைவர் வந்து இன்னைக்கு அசோக், இப்ப இவர் வந்து பேசுறாருல, இவரையே கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்றேன். இந்த அறிக்கையை உனக்கு கொடுக்க சொன்னது யார்? இதுல எப்படி வந்து ஜமாத் உள்ள வரும்? மதமாற்றங்கள் எப்படி வரும்? அப்ப நீங்க மதமாற்றம்னா சின்னையா என்னைக்கே மதமாறி இருக்கணுமே. அவங்க இப்படி இருக்கலாம் அப்படிங்கறதுனால என்னைய விசாரணை கேட்கறாங்க. என்னைய விசாரணைக்கு உட்படுத்தணும். ஏன்னா என்னைய விசாரணை யார் கையில் இருக்கு? மத்திய உளவுத்துறை நிறுவனத்தினுடைய கையில் இருக்கு. அப்போ அது வந்து விசாரிக்கணும். அது விசாரிச்சா நிறைய சிக்கும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவர்கள் இப்பொழுது மதவாதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். இந்து மதம் என்கிறத இப்போ ஒன்றும் இல்லைங்க. சௌசன்யா படுகொலையை பற்றி நம்ம பேசி தான் ஆகணும். 2018 நடைபெற்றதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 2018 படுகொலை என்னன்னா, அந்த பொண்ணு சாயங்காலம் மிதிவண்டியில் போயிட்டு இருக்கு வீட்டுக்கு. 2012. ஆமாம், 2012 அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற அந்த கொலை சம்பவம் சௌசன்யா. இந்த பொண்ணு வந்து மிதிவண்டியில் போயிட்டு இருக்கும்போது 6 பெண்கள் ஒரு நிழற்குடையில் நிற்கிறாங்க. லேசான தூரல் விழுந்துட்டு இருக்கு. அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குண்டர்கள் ஒரு 5 பேர் போயிருக்காங்க, நீங்களாம் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு கேட்கும்போது, நாங்கள் வந்து இந்த மாதிரி இயற்கை வைத்தியசாலைக்கு வைத்தியம் பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அதில் வந்து அழகான பெண்கள் யாருன்னு நோட்டம் போகிறாங்க, வீடியோ எடுத்துருக்காங்க. அவங்க பயந்துக்கிட்டு, இல்லை நம்ம இங்கே நின்னா ஏதோ பேராபத்து நடக்கணும். ஆனால் அடுத்த 5 நிமிடங்கள் தான் சௌசன்யா அதை வழியாக மிதிவண்டியில் போகிறத இந்த மக்கள் பார்த்துட்டு, ஆமாம் இந்த குண்டர் படை தான் அந்த பொண்ணை தூக்குனாங்க, நாங்கள் கண்ணாட பார்த்தோம்னு. இப்போ அந்த 6 பேரும் மிரட்டப்பட்டிருக்காங்க. பாருங்க, சின்னையா மிரட்டப்பட்டு சிறையில் இருக்கிறாரு. சுசாதாப்பட்டு வந்து இன்னும் விசாரணை வளையத்தில் கொண்டு வர போகிறாங்க. அந்த 6 பேர் பார்த்தவங்களை வந்து மிரட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கறிஞர் மஞ்சுநாத்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் இப்போ என்ன புகுந்துருக்குன்னா, மதம் புகுந்துருக்கிறது. இந்து மதம் என்கிற ஒரு மதம் புகுந்து இந்த 90க்கும் மேற்பட்ட பெண்கள் படுகொலையை மூடி மறைப்பதற்கு தர்மசாலாவில் இருக்கிற, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், அங்கே இருக்கிற 2 காவல் நிலையங்கள், தர்மசாலா இன்னொரு காவல் நிலையம், இந்த 2 காவல் நிலையத்திலையும் பணி செய்யக்கூடியவர்கள் இதுவரை எத்தனை பேர், எத்தனை இன்ஸ்பெக்டர், எத்தனை எஸ்ஏ, இது எல்லாரையும் விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் 18க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாக்குமூலம் கொடுப்பார்கள்? இன்னொன்று சொல்கிறாங்க, அங்கே மரங்களில் தூக்கில் தொங்கிய பிணங்களே ஏராளம், அதை எடுத்து அவுத்து தர்மசாலாவில் அந்த நதிக்கரையோரம் புதைத்த வரலாறுகள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கிறோன்னு கிராம மக்களே வந்து சொன்னாங்க. ஆனால் அன்னைக்கு அதே கிராம மக்கள் இது எல்லாமே பொய்ன்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலத்தை வாங்குறாங்க. இப்போ இங்கே என்ன புகுந்திருக்கிறது என்பதை நாம் அலசி ஆராயப்பட வேண்டும். அப்போ தர்மசாலா வந்து மதவாதிகளால் காப்பாற்றுவதற்கான நடவடிக்கையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா, RSS, பசரங் தள் போன்ற அமைப்புகள் தீவிரமாக இங்கே களமாடுகிறது. அதை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் போராடுகிற போது கைது செய்யப்படுகிறார். இப்போ இந்த அடக்குமுறையை நீங்கள் தர்மசாலாவில் வந்து பிரதமர், அந்த கோயிலுக்கு தனி பிரதமர், தனி முதலமைச்சர், தனி அமைச்சர் பெருமக்கள், தனி எல்லாமே தனி. நீங்கள் இங்கே திருப்பதிலையும் அதே மாதிரி தான் நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சபரிமலையில் இன்னும் அது தொடங்கலை. தமிழ்நாட்டில் எந்த திருத்தலத்தாலையாவது அந்த மாதிரி நடக்கா? காஞ்சி சங்கரமடம் வேணால் அப்படி இருக்கலாம், மற்ற எங்காவது நீங்கள் அதை பார்க்க முடியுமா? நான் சங்கரமடத்தையே விசாரிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். கோவையில் வந்து அந்த அவன் யோகியா, அவன் பேர் என்ன, புதுசாக அந்த ஒருத்தன் தோன்றி இருக்கிறானே, வனத்தை கொள்ளையடிச்சு மிக பிரமாண்டமாக இடத்த ஆட்டை போட்ட ஒருத்தன், சத்குரு ஜக்கி வாசுதேவ். இப்போ அதையெல்லாம் நம்ம நோண்டணும். அது நிறைய பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அங்கே உள்ள சுடுகாடு வச்சிருக்கான். எப்படி இந்த மக்களை இவர்கள் வஞ்சிக்கிறார்கள்? இந்து மதம் என்கிற போர்வையில் மக்களை முட்டாளாக்கி, அடிமைப்படுத்தி, அவர்களை பயன்படுத்தி அவர்களை படுகொலை செய்கிறார்கள் என்றால், இதை பற்றி விசாரிப்பதற்கு என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், உச்சநீதிமன்றத்திலே உண்மையான தலைமை நீதியரசர் ஓய்வு பெற்றவரை ஒருவரை தலைமையாக வைத்துக்கொண்டு இதை தீவிரமாக கண்காணித்து விசாரிக்கப்பட வேண்டும். மிரட்டப்படுகிறார்கள் எல்லாரும். இன்றைக்கு தர்மசாலா தரிகட்டு நிற்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வரும்போது பேசலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி.